வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு வித்தியாசமான காணொலியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், வழக்கமாக நம்ம சிலைகள் கோயில்கள்னு பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம இன்றைக்கி ஒரு அழகு நிலையத்தை நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இன்று காலையில் நாங்கள் அந்த அழகு நிலையத்தை நோக்கி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் தான் இந்த கடையுடைய உரிமையாளர். அவரும் அவருடைய மகனும் தான் அந்த கடையை நடத்துகிறாங்க. இவர் எப்படின்னா, என்னுடைய மகன் சிறு வயதிலிருந்தே அவர் முடித்திருத்துவது, அவனை அழகுபடுத்துவதை செய்யக்கூடிய நபர். அவர் மிக மிக அன்பானவர், மிக மிக பண்பானவர். இதில் இன்னொரு செய்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிகவும் வயது முதிர்ந்த ஒருவருக்கு அவர் முகச்சவரம், அவரை சீர்படுத்தும் வேலைகளை அவர் செய்கிறாரு. அவருடைய இடதுபுறம் அவருடைய மகன் அந்த பணியை செய்கிறார். இப்போ முக்கோணமாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு தந்தையை மகன் அழைச்சிட்டு வந்திருக்கார். ஒரு வயதான தந்தையை ஒரு மகன் அழைச்சிட்டு வந்திருக்காரு. நான் என்னுடைய இளம் வயது மகனை நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவருடைய மகன் இந்த முடித்திருத்தும் பணியில் ஈடுபடுறார். இந்த 3 காட்சிகள் நடக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், மிக முதியவரான அந்த மனிதர் தன்னுடைய மகனுடைய துணையோடு அங்கே வந்திருக்கிறாரு. அவர் அதை எவ்வளவு அவருக்கு அழகாக அந்த செயல்களை செய்கிறாருன்னு பார்க்கலாம் நீங்கள். சரி, எதற்காக இந்த அழகு நிலையத்தை நாம் பார்க்க வேண்டும்ன்றதை பார்க்கலாம். நம்ம இயல்பாகவே மனிதர்கள் நிறைய செய்திகளை இயல்பான செயல்பாட்டிலிருந்து விலக்கி வச்சு தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்றைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? இவர் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த தொழிலில் இருக்கிறார். இன்னொரு செய்தி நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் தான் பழங்காலங்களில் மருத்துவ குறிப்புகளை தன்னுள் வைத்திருந்தவர்கள். இவர்கள் அவ்வளவு ஒரு நாட்டு வைத்தியம்னு சொல்கிற மிகப்பெரிய வைத்திய கலையை இவங்க வச்சுருந்துருக்காங்க. அரசர்கள் காலத்தில் பெரும் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் இவர்கள். அரசருடைய அந்தப்புறங்களுக்கெல்லாம் சாதாரணமாக யாராலையும் போக முடியாது. ஆனால் இந்த மனிதர்கள் மிக எளிமையாக சென்று வரக்கூடிய அளவிற்கு மன்னர்கள் இவர்களுக்கு மரியாதை அளித்திருக்கிறார்கள். அவ்வளவு விசுவாசம் மிக்கவர்களாகவும் பெருமைக்குரியவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ பார்க்கலாம், நீங்கள் ஒரு குழந்தையை எப்படி பாவிக்கணுமோ அதை போலவே இந்த ஒரு வயதான மனிதரை அவர் பாவிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றளவில் பார்த்திங்கன்னா எத்தனையோ செய்திகள் வந்துருச்சு. இன்றைக்கி பியூட்டி பார்லர்ஸ், அழகு நிலையங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பழமையான மனிதன் மனிதர்களை எப்படி நெருங்குறாங்க, அணுகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய மகனுக்கு அவர் முடி வெட்டுறாரு. சிறு வயதில் அவனுக்கு எப்படி முடி வெட்டினாரோ அது போலவே இன்றைக்கும் ஒரு குழந்தைக்கு முடி வெட்டுவது போலவே வெட்டுவதை நீங்கள் பார்க்க முடியும். இதற்காகவே அவன் யார்ட்டையும் வெட்ட மாட்டான், இவர்கிட்ட தான் வெட்டுவான். அவரும் ஒரு அளவு கடந்த அன்போடு அவனுக்கு தகுந்தாப்பில் எல்லா செய்திகளையும் செய்கிறார். நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒரு வயது முறிந்த மனிதனுக்கும் அவர் இந்த சேவைகளை செய்கிறாரு. ஒரு சிறுவனுக்கும் இந்த இளைஞனுக்கும் இந்த சேவைகளை செய்கிறார். இது போன்ற மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் அவர்களை ஒருபோதும் நீங்கள் கவனமாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த மனிதர்கள் தான் நம்மளுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்புடைய மக்களாக இருக்கிறாங்க. இது என்ன வெறும் முடித்திருத்தும் வேலை தானே, இதற்கான பணிக்கான தொகையை அவங்க வாங்கிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. அவர்கள் வாங்கும் தொகைக்கும் அவர்கள் செய்யும் சேவைக்கும் சிறிதளவு கூட தொடர்பு கிடையாது. நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு சிறிய வேர்வை துளி இருந்தால் கூட ஒருவரை தொடுவதற்கு மிகவும் நம்ம கூச்சப்படுவோம். ஆனால் இந்த மனிதர்கள் எவ்வளவு அன்போட எவ்வளவு ஆசையோடு அந்த தொழிலை செய்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏன் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ காலப்போக்கில் வெறும் தொழிலாகவும் செயல்பாடாகவும் பல செய்திகளை நம்ம நினச்சிடுறோம். இது போன்ற நம்முடன் வாழக்கூடிய இணைந்த நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக பல ஆண்டுகளாக நம்மளுடைய தொடர்பில் இருக்கிற மனிதர்களை நம்ம பெரிய அளவில் நம்ம கண்டுகொள்வதில்லை.
இவர்கள் காலப்போக்கில் வந்து இவருடைய பொறுமை, இவருடைய அன்பு, உபசரிப்பு இவர் எப்போதும் எங்களிடம் கூறுவார். அவங்களுடைய அவர் தொழில் கற்றுக்கொண்ட இடத்துல வாங்க ஐயா வணக்கம்னு சொல்லணும் வரவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இன்றளவும் அவர்கிட்ட நம்ம போகும்போது அந்த புன்முறுவலோட அன்போடையும் வந்து அவரை அழைக்கிறதை என்னால் பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு சிறந்த பண்பை வந்து அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி பாருங்கள், நீங்கள் இந்த சேவைகள்லாம் உண்மையிலே பணத்தால் நடக்கிறது என்று நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இவர்களை பற்றி நாம் ஏன் பார்க்கிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தமிழ்நாடு முழுக்க தமிழர்களுடைய கலைகளை நீங்கள் நிறைய நம்ம காணொலிகளில் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு சிறப்பான கலைகள் எங்கிருந்து பிறந்தது? இவ்வளவு எளிமையும் இவ்வளவு பெருமையும் கொண்ட மனிதர்கள் எங்கிருந்து உருவாகினார்கள் என்ற சந்தேகம் எப்பொழுதும் உங்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கான சான்று தான் இவைகள். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், சிலைகளுக்கும் கலைகளுக்கும் இந்த முடிதிருத்தும் மனிதருக்கும் என்ன தொடர்பு என்று. நீங்கள் கவனமாக இந்த காணொளியை பார்த்தீர்கள் என்றால் அவர் செய்யும் செயலும் அவருடைய வேலையையும் அவர் ரசித்து செய்யும் அழகையும் நீங்கள் கண்டுகொண்டால் எவ்வளவு அழகான உருவாக்கங்களும் உருவாகும் என்பதற்கு இதுவே சாட்சி. இந்த மனிதரை நான் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் ஆச்சரியப்பட்டதுண்டு. எத்தனை மனிதர்கள் இவர்களை சந்திக்கிறார்கள், அவர்களுடைய பழக்கத்தோடு அவர்களுடைய வயதோடு ஒத்து அவர்களிடம் பேசி பழகி அவர் உரையாடும் விதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு சிறப்பான மக்கள் இவர்கள். இது போன்ற மக்களை நீங்களும் நிறைய சந்தித்திருப்பீர்கள். அவர்களை பற்றியும் அவருடைய உணர்வுகளை பற்றியும் அவருடைய செயல்களை பற்றியும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம் கடமை. இது போன்ற பொறுமையும் எளிமையும் உள்ள மனிதர்களால் தான் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு கலைகளும் பண்பும் சிறந்து விளங்கியிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர முடியும். இப்போது நீங்கள் பார்க்கலாம், அவ்வளவு அழகான ஒரு எளிமையான செயல்பாடை பார்க்கலாம். அவர் வந்து பொறுமையாக, எவ்வளவு பொறுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பொறுமையாக நீங்கள் இந்த காட்சிகளை இயல்பாக நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூர்ந்து கவனிக்காமல் இருந்திருக்கலாம். பாருங்களேன், அவர் ஏதோ வந்து ஒரு சிறிய குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம வந்து அலங்கரிப்போமோ அது போன்ற செயல்பாட்டில் இறங்குறாரு பாருங்க. அவ்வளவு அழகாக அவர் ஒரு அரை நூற்றாண்டு காலங்கள் இந்த உலகத்தை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர். அவர் எத்தனையோ பெரிய மனிதர்களையும் சிறுவர்களையும் குழந்தைகளையும் பார்த்த மனிதன். எவ்வளவு ஒரு புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் அந்த பணியை செய்கிறார் என்று பாருங்கள். இதுதான் நம்முடைய கலையின் தாரக மந்திரம். இன்றைய நாம் பார்க்கும் தமிழ்நாட்டின் கலைகளின் ஆடிவேர் அடிப்படை. இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நல்ல காணொளியுடன் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த மனிதரையும் இந்த பண்பையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் மறக்க முடியாது. நீங்களும் இது போன்ற மனிதர்களை மதித்து வாழ வேண்டும் என்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.